கேரளாவின் 4 மாவட்டங்களுக்கு வரும் 3ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதால் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் டிசம்பர் 2, 3 தேதிகளில் அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்து திருவனந்தபுரம் வானிலை மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. 8 மாதங்களுக்கு மேலாக படகு சவாரிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தளர்வுகளுக்கு பிறகு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி இல்லாமல் ஏமாற்றமடைந்து திரும்புகிறார்கள். பாலிவுட் நடிகை ஊர்மிளா சிவசேனாவில் இணைந்தார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் இன்று அவர் மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே முன்னிலையில் சிவசேனாவில் இணைந்தார். ஊர்மிளா தமிழில் இந்தியன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் 9 மாதங்களுக்கு பிறகு மின்னிழுவை ரயில் மீண்டும் இயக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 9 மாதங்களுக்கு முன் மின்னிழுவை ரயில் மற்றும் ரோப்கார் இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரசு வழிகாட்டுதல்படி பக்தர்களின் வசதிக்காக மின்னிழுவை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே ரயிலில் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் என்றும் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வழி தடங்கள் தூர்வாரப்படாததால் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதிகளில் மழை பெய்தும் குளங்களில் தண்ணீர் நிரம்பவில்லை என விவசாயிகள் வருந்துகின்றனர். நீர்வழி தடங்கள் தூர்வாரப்படாததால் ராதாபுரம் பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குளங்கள் வறண்டு கிடக்கின்றன. சில குளங்களில் குறைந்த அளவு தண்ணீரே இருப்பதால் அதனை நம்பி விவசாயம் செய்ய முடியாது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குளங்களுக்கு வரும் நீர்வழி தடங்களை தூர்வார வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் அன்று அந்த மாவட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது என மாநில தேர்தல் ஆணையரிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் டிசம்பர் 4ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கும் ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடக்க இருப்பதாகவும் அதே நாளில் முதலமைச்சர் சிவகங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் பயணத்தை ரத்து செய்துவிட்டு அறிவித்த தேதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் RS பாரதி வலியுறுத்தியுள்ளார். ஒக்கி புயலின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இறந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை உலுக்கிய ஒக்கி புயலில் 172 மீனவர்கள் உயிரிழந்தனர். புயலின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தூத்தூர் மீனவ கிராமத்தில் மீனவர்கள் பட்ட பாடுகளை நினைவுகூரும் வகையில் தத்ரூபமாக அமைக்கப்பட்ட படைப்புகளுக்கு மத்தியில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 2 காட்டெருமைகள் சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் பரவி வருகின்றன. கேத்தி பாலடா பகுதியைச் சுற்றிலும் உள்ள அடர் வனப்பகுதிக்குள் 50க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் வசிக்கின்றன. இந்நிலையில் கேத்தி பாலடா பகுதிக்கு வந்த 2 காட்டெருமைகள் நீண்ட நேரமாக சண்டையிட்டுக் கொண்டன. அதை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் பதிவு செய்த காட்சிகள் பரவி வருகின்றன. புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான கொரோனா வரியை மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் மதுபானங்கள் மீது உயர்த்தப்பட்ட கொரோனா வரி வசூலிப்பிற்கான காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் வரியை ரத்து செய்து பழைய விலைக்கே விற்பனை செய்வது என முடிவெடுக்கப்பட்டது. அதற்கான கோப்பினை துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பண்டிகை காலம் என்பதால் கொரோனா பரவ வாய்ப்பிருப்பதாக கூறி மதுபானங்கள் மீதான கொரோனா வரியை மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பேருந்து, லாரி, கார் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. வேப்பூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேலூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு வந்த தனியார் பேருந்து சாலையை கடக்க முயன்றது. அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு லாரி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே வந்த கார் மீது மோதியது. அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே திருக்கண்டலம் நீர்வரத்து கால்வாயில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் ஏரிக்கு நீர் வரத் தொடங்கியுள்ளது. திருக்கண்டலம் ஏரியின் வரத்து கால்வாய் 30 ஆண்டுகளாக தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்றம் சார்பில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஏரிக்கு நீர் வரத் தொடங்கியது. இதனை திருக்கண்டலம் கிராம மக்கள் மலர்தூவி வரவேற்றனர். புயல் சின்னம் காரணமாக நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 9வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. எனவே 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி சார்பு தொழிலில் உள்ளவர்கள் வாழ்வாதாரமின்றி பாதித்துள்ளனர். எனவே மழைக்கால நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கின்றனர். இந்நிலையில் நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு பிரிட்டன் அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் அமைச்சர்களான டான் தேசி, பிரீத் கில், கிரிக்கெட் வீரர் மாண்டி பனேசர் மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் குரிந்தர் சாதா ஆகியோர் விவசாயிகளின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள ஸ்ரீ சக்தி கங்கையம்மன் ஆலயத்தின் பூட்டை உடைத்து உண்டியல் பணம், அலங்கார பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அர்ச்சகர் கோபி சர்மா வழக்கம்போல இன்று காலை பூஜை செய்வதற்காக கோவிலை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு உண்டியல் பணம், அலங்கார பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனாட்சிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அருந்ததியர் காலனியில் கழிவுநீர் வடிகால், சமுதாய கூடம், மயானத்துக்கு செல்வதற்கான பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் காவல்துறையினர் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சுத்தமான குடிநீர் தரக்கோரியும் புதிதாக சாலை அமைக்க கோரியும் புதுச்சேரி கோர்க்காடு பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்கு உட்பட்ட கோர்க்காடு அம்பேத்கர் தெரு, புதுநகர் பகுதியில் நீண்ட நாட்களாக அசுத்தமான தண்ணீரே குடிநீராக வந்து கொண்டிருக்கிறது. இதுபற்றி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் வில்லியனூர் பாகூர் சாலையில் மறியல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் முடியாத நிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் வந்து ஒரு சில தினங்களில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் 9 மாதங்களுக்கு பிறகு மின்னிழுவை ரயில் மீண்டும் இயக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 9 மாதங்களுக்கு முன் மின்னிழுவை ரயில் மற்றும் ரோப்கார் இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரசு வழிகாட்டுதல்படி பக்தர்களின் வசதிக்காக மின்னிழுவை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே ரயிலில் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் என்றும் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 30 சவரன் தங்க நகைகளை விற்று போலி நகைகள் செய்து வைத்து மோசடி செய்த கணவர் வீட்டின் முன் பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டனர் தமிழ்ச்செல்வியும் மணிகண்டனும். பின்னர் சமாதானம் அடைந்த தமிழ்ச்செல்வியின் பெற்றோர் வரதட்சணையாக 30 சவரன் தங்க நகைகளை கொடுத்துள்ளனர். ஆன்லைன் சூதாட்ட மோகத்தில் சிக்கி கையில் இருந்த பணத்தை இழந்த மணிகண்டன் தன் மனைவி பெற்றோர் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் நகைகளை விற்று சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை மறைக்க போலி நகைகளை செய்து வீட்டில் வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக மனைவி தமிழ்ச்செல்வி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். கணவன் உடனான கருத்து வேறுபாட்டால் பெற்றோர் வீட்டிலேயே தங்கிவிட்ட தமிழ்ச்செல்வி தன் நகைகளை திரும்ப கேட்டு மணிகண்டன் வீட்டின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே திருக்கண்டலம் நீர்வரத்து கால்வாயில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் ஏரிக்கு நீர் வரத் தொடங்கியுள்ளது. திருக்கண்டலம் ஏரியின் வரத்து கால்வாய் 30 ஆண்டுகளாக தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்றம் சார்பில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் ஏரிக்கு நீர் வரத் தொடங்கியது. இதனை திருக்கண்டலம் கிராம மக்கள் மலர்தூவி வரவேற்றனர். வங்கக்கடலில் நிவர் புயல் மையம் கொண்டிருந்த போது கடல் கொந்தளிப்பால் ஏற்பட்ட மாறுபாட்டால்
நடுக்கடலில் அதிகம் காணப்படும் அரிய வகை கொம்பு திருக்கை மீன்கள் கரைக்கு கூட்டம் கூட்டமாக வந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருந்தபோது புதுச்சேரியைச் சேர்ந்த ஆழ்கடல் பயிற்சியாளர் அரவிந்த் தலைமையிலான குழுவினர் கடலில் மூழ்கி பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் 1000 கிலோ எடை கொண்ட கொம்பு திருக்கை மீன்கள் கூட்டமாக வந்துள்ளன. இதனை அந்த குழுவினர் வீடியோ எடுத்து தற்போது வெளியிட்டுள்ளனர். ஆழ்கடல் பகுதியில் காணப்படும் மீன் கரைக்கு வந்தது வியப்பை ஏற்படுத்தியதாக வீடியோவை வெளியிட்ட ஆழ்கடல் பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர். நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் பகுதியில் ஆடு திருடிய நபரை மக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கைலாசபுரம் பகுதியில் அதிகாலை நேரத்தில் ஆடு திருடிச் செல்ல முயன்ற நபரை கையும் களவுமாக பிடித்த மக்கள் அங்கேயே கட்டி வைத்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் அந்த நபரை அழைத்துச் சென்றனர். இந்த நபர் இதுவரை 30க்கும் அதிகமான ஆடுகளை திருடிச் சென்றிருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வை விரைவில் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கீழடியில் 6ஆம் கட்ட அகழாய்வை தமிழக தொல்லியல் துறை 40 லட்சம் ரூபாய் செலவில் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கியது. 20 குழிகள் தோண்டப்பட்டு 1400 பொருட்களும், கொந்தகையில் 42 குழிகள் தோண்டப்பட்டு 29 முதுமக்கள் தாழிகளில் 20 எலும்புக்கூடுகளும், அகரத்தில் 9 குழிகள் தோண்டப்பட்டு 1020 பொருட்களும், மணலூரில் 9 குழிகள் தோண்டப்பட்டு 39 பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் அகழாய்விற்காக தோண்டப்பட்ட குழிகளை மூடும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் 7ஆம் கட்ட அகழாய்வை விரைவில் தொடங்க வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிசான் மோசடி தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கம்ப்யூட்டர் மையம் வைத்துள்ள 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிசான் திட்டத்தில் முறைகேடு செய்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் 14 பேரும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 21 பேரும் ஏற்கனவே சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரையும் சேர்த்து கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. எதிரி நாட்டு கப்பல்களை கண்டறிந்து தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா இன்று பரிசோதனை செய்தது. இந்திய கடற்படை சார்பில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நிலம், நீர், ஆகாய மார்க்கங்களில் வரும் எதிரிகளை கண்டறிந்து தாக்கும் பல ஏவுகணைகளை இந்திய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தொடர்ந்து தயாரித்து வருகிறது. அதன்படி சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நிலத்தில் இருக்கும் எதிரியை கண்டறிந்து தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை நடந்தது குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் வலுப்பெற்றுள்ளதால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. புயல் சின்னம் காரணமாக மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும் படகுகளை பாதுகாப்பாக வைக்கவும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் விஜயராகவன் அறிவித்துள்ளார். இதனால் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 8000 மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 30க்கும் அதிகமான ஏரிகள் நிரம்பி வருகின்றன. ஆரணி பகுதியில் உள்ள 54 ஏரிகளும் 75 குளங்களும் குடிமராமத்து பணிகள் மூலம் தூர்வாரப்பட்டு மதகுகள் மற்றும் கண்மாய்கள் சீர் செய்யப்பட்டு நீர்வரத்து கால்வாய் சீர் செய்யப்பட்டதால் தற்போது பெய்த கனமழையால் அனைத்து ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பி வழிகின்றன. ஆரணி கமண்டல நாகநதி காட்டில் தமிழக அரசால் கட்டப்பட்ட புதிய தடுப்பணைகள் மூலம் ஏரிகளின் நீர் நிரம்பி நீர் வழிந்து ஓடுவது ஆரணி மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலை 20 நாட்களில் பெயர்ந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கண்ணங்காரக்குடியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. ஆனால் 20 நாட்களிலேயே தார் சாலை பெயர்ந்து ஜல்லிக்கற்கள் வெளியேறி வருகின்றன. ஆங்காங்கே தார் சாலையில் புல் முளைத்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் சாலையை முறையாக சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4,35,000 குறைந்துள்ளது. 24 மணி நேரத்தில் புதிதாக 31,118 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியான நிலையில் மொத்த எண்ணிக்கை 94,62,000 அதிகரித்துள்ளது. 482 பேர் உயிரிழந்த நிலையில் 41,985 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்ட மாநில தேர்தல்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் தயார் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்களிக்க வகை செய்ய இயலுமா என சட்ட அமைச்சகம் கேட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது.
உரிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டால் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இணைய வழியில் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளதாக தெரிகிறது. ரஷ்ய மருத்துவமனைகளில் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் மாஸ்கோவின் தென்பகுதியில் உள்ள டொமினிடோவோ மத்திய மருத்துவமனையில் போடப்படுகிறது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள பொதுமக்கள் தங்களுக்கு நோய் தொற்று இல்லை என்ற சான்றிதழையும் அடையாள அட்டையையும் கொண்டுவர வேண்டும், மேலும் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் -9% இருக்கும் என சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான S&P கணித்துள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதற்கான அறிகுறிகள் தெரிய வருவதற்கு இன்னும் காத்திருக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்திருக்கும் அந்நிறுவனம் வளர்ச்சிக்கான இடையூறுகள் தற்போது அதிகரித்தே காணப்படுவதாக கூறியுள்ளது. இதனால் நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் -9% என்ற அளவிலேயேதான் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அடுத்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி 10% இருக்கும் எனவும் அந்நிறுவனம் கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான வரும் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன. வெள்ளை மாளிகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் மனைவியான மெலானியா அமெரிக்கா தி பியூட்டிஃபுல் என்ற தலைப்பில் வெள்ளை மாளிகையை அலங்கரித்துள்ளார். கிறிஸ்துமஸ் மரத்தில் ஒளிரும் மின் விளக்குகளால் அப்பகுதியே ஒளிவெள்ளமாக காட்சியளிக்கிறது. மேலும் பார்வையாளர்களின் செவிக்கு விருந்தளிக்கும் விதமாக வெள்ளை மாளிகையில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தானியங்கி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதிகரித்து வரும் யானை மனித மோதல்களை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த புதிய முயற்சியை கூடலூர் வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதன் மூலம் மனிதர்களை தாக்கும் யானை எது என்று எளிதாக கண்டறிய முடியும் எனவும் அதற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்துள்ள ஆவடி மாநகராட்சியில் கொரோனா நோய் தடுப்பு பிரிவில் பணிபுரிந்த பெண்களுக்கு 4 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஆவடி மாநகராட்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த சுமார் 400 பெண்கள் 48 வார்டுகளிலும் கொரோனா நோய் தடுப்பு பிரிவில் பணிபுரிந்தனர். இவர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சுமார் 200 பெண்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சம்பள பாக்கி சம்பந்தப்பட்ட பெண்களின் வங்கிக் கணக்கில் ஒரு வாரத்திற்குள் வரவு வைக்கப்படும் என சுகாதார ஆய்வாளர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கேரளாவின் 4 மாவட்டங்களுக்கு வரும் 3ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதால் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் டிசம்பர் 2, 3 தேதிகளில் அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்து திருவனந்தபுரம் வானிலை மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் துறைமுகத்தில் பலத்த காற்றால் தரை தட்டிய விசைப்படகு சேதமடைந்தது. பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகு நேற்று பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக தரை தட்டியது. வானகிரி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த விசைப்படகு நங்கூரம் மருந்து துறைமுகத்தின் உள்ளேயே மூழ்கியது. படகை மீட்க நேற்று இரவு வரை முயற்சிகள் நடந்தன. பூம்புகார் கடல் பகுதியில் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக இதனால் மீட்பு பணியின் போது மரத்தாலான விசைப்படகு சேதமடைந்து முற்றிலும் மூழ்கிவிடும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மீட்பு பணிகளை நிறுத்திய பூம்புகார் மற்றும் வானகிரி மீனவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதன்படி நாளை காற்று வீச தொடங்கும் முன்பே அதிகாலை படகை மீட்கலாம் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் படைவீடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தரைப்பாலம் இல்லாததால் ஆற்றில் இறங்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மல்லிகாபுரம், கமண்டலாபுரம், தஞ்சான்பாறை, இருளர்பாறை, முத்தான்குடிசை, சீராக்கொல்லை உள்ளிட்ட கிராமங்களில் 5000த்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகிறார்கள். இங்கு ரேஷன் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கும் படைவீடு ஊராட்சிக்குத்தான் செல்ல வேண்டும். இங்கு செண்பகத்தோப்பு அணையை திறந்து உபரி நீரை வெளியேற்றியதால் கமண்டல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சுத்தமான குடிநீர் தரக்கோரியும் புதிதாக சாலை அமைக்க கோரியும் புதுச்சேரி கோர்க்காடு பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்கு உட்பட்ட கோர்க்காடு, அம்பேத்கர் தெரு, புதுநகர் பகுதிகளில் நீண்ட நாட்களாக அசுத்தமான தண்ணீரை குடிநீராக வந்து கொண்டிருக்கிறது. இதுபற்றி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் வில்லியனூர், பாகூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் முடியாத நிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் வந்து ஒரு சில தினங்களில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களை மீட்க அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் துணை கமாண்டன்ட் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 3 குழுக்கள் நெல்லைக்கு வந்துள்ளன. நெல்லை மாவட்டத்தில் 4 பகுதிகள் பேரிடர் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளாக கண்டறியப்பட்டு அங்கு தேவையான மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக துணை கமாண்டன்ட் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சென்றிருக்கும் மீனவர்களை பத்திரமாக அழைத்து வர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஆழ்கடல் மீன்பிடி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளோடு நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. தற்போது வரை 161 விசைப்படகுகள் புயல் எச்சரிக்கை குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கப் பெறாமல் கரைக்கு திரும்பவில்லை என மீனவ பிரதிநிதிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளனர். புயல் எச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்களுக்கு தகவல் அளிக்க குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சிறப்பு புயல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்தூர் மண்டலத்தில் உள்ள மீனவர்கள் 2-3 மாதங்கள் வரை தங்கி ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் பழக்கமுடையவர்கள். இவர்கள் கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் தற்போது மீன்பிடித்து வருகின்றனர். இவர்களுக்கு புயல் குறித்த தகவல்களை வழங்க அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து குமரி மாவட்டத்தில் வள்ளவிளை, தூத்தூர், முட்டம், தேங்காய்பட்டணம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. துறைமுகங்களில் இருந்து கடலில் உள்ள 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு தொடர்ந்து தகவல்களை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அஸ்ட்ராசெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தயாரித்து வரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட தன்னார்வலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக வெளியாகியிருக்கும் தகவலை சீரம் நிறுவனம் மறுத்துள்ளது. அஸ்ட்ராசெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் செய்து கொண்ட உற்பத்தி ஒப்பந்தத்தின்படி அந்நிறுவனத்தின் கோவிட்-19 தடுப்பூசியை புனேவில் உள்ள சீரம் நிறுவனம் இந்தியாவில் பரிசோதிக்கிறது. அதன்படி கடந்த வாரம் அஸ்ட்ராசெனகாவின் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தன்னார்வலருக்கு நரம்பு மற்றும் உளவியல் ரீதியிலான பாதிப்புகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. அந்த நபர் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மேலும் சிலரோடு சேர்ந்து சீரம் நிறுவனத்தின் மீது 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாயின. இதை மறுத்திருக்கும் அந்நிறுவனம் அஸ்ட்ராசெனகாவின் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் எந்த பக்க விளைவும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முழுமையான தடுப்பாற்றல் கொண்ட பாதுகாப்பான மருந்து என்பது உறுதியான பின்னரே பெருவாரியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு அருகே மணல் கடத்தல் வழக்கில் கைதாகி தப்பி ஓடியவரை காவல்துறையினர் மீண்டும் கைது செய்தனர். திருமயத்திற்கு அருகே கடியாப்பட்டி செல்வமணி ஆற்றில் இருந்து மணல் கடத்தியதாக வெங்கடேஷ் என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து வந்த நிலையில் திடீரென வெங்கடேஷ் மற்றொரு காரில் ஏறி தப்பிச் சென்றார். இதைத் தொடர்ந்து தப்பி ஓடிய வெங்கடேஷை பிடிக்க பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் செங்கமல கண்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தனிப்படையினர் காடத்தான்பட்டியில் பதுங்கியிருந்த வெங்கடேஷை கண்டுபிடித்து மீண்டும் கைது செய்தனர். மேலும் அவர் தப்பிச் செல்ல உதவியதாக ஆயங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜமாணிக்கம் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்து திருமயம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மத்திய கூட்டுறவு வங்கியில் அறிவிக்கப்பட்ட பணி வெற்றிடங்களுக்கான நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. தெரியாமல் திருச்சியில் ஏராளமானோர் குவிந்தனர். திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட 29 பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதத்தில் அறிவிப்பு வெளியானது. நிவர் புயலால் இதற்கான நேர்முக தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தெரியாமல் ஏராளமானோர் திருச்சி தில்லை நகரில் உள்ள மக்கள் மன்றத்துக்கு சென்றிருந்தனர். அங்கு சென்ற பிறகே தேர்வு ரத்தானது தெரிந்து அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நவம்பர் மாதத்தில் 1,04,963 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் வசூலாகியுள்ளது. இது 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தை விட 1.4 விழுக்காடு அதிகமாகும். பொது முடக்கத்திற்கு பிறகு மீண்டும் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வை கண்டு புதிய உச்சத்தை தொட்டுள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 506 புள்ளிகள் உயர்ந்து 44,655 என்ற புதிய உச்சத்தில் வணிகத்தை நிறைவு செய்தது.
தேசிய பங்குச்சந்தை குறியீட்ட நிப்டி 140 புள்ளிகள் உயர்ந்து 13,109 புள்ளிகளில் முடிவடைந்தது. வங்கி, மருந்து, நிதித்துறை நிறுவன பங்குகள் அதிக விலை உயர்வை கண்டன.